வச்சுட்டீங்களா முன்னாடி? ஆமாம், எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடணும். இலை தான் பாதி பாதியாக இதாக இருக்குது. இலை வாங்கிட்டு வந்து ஒரு இலை வாங்கிட்டு அங்கே பெரிய இலையை வச்சுட்டு இருக்கா என்ன அந்த நீ பிள்ளையோட வந்து அதான் உண்மை அத்தைய அடுப்பேர் சூடு அது அங்கே வச்சிடலாம்ல. என்ன அங்கே வச்சிடலாம். சாம்பிராணி போட்டு சரி சரி. இல்லை கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. நானும் கொஞ்சம் இந்த அறுப்பு மிஷினு வந்துச்சு, அதை ரெடி பண்ணி விட்டோம் தான். நாளைக்கு நமக்கு அறுக்கிறது இன்னொரு இலை ஒன்று கழுவணுமா? தண்ணி தெளிச்சா போதும். தம்பி எடுத்துருவான் தம்பி. என்ன தம்பி பேர் நாருன்னு உனக்கு ஒரு பேர் வச்சு எல்லாம் சேர்த்து அதான் இருக்கு பெரும்பே பழம் வச்சிருக்கேன். இலைய கொட்டானா ஓகேவா? கடைசியில் தான் அங்கே போட போகிறோம். முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இலை எப்படி போடு, எந்த நீட்டில் போடணும்? எப்படியா நானும் சாப்பிட்றப்ப இப்படியானு சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடுவோம். சரி வை 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 இலைய எப்படி போடணும் தெரியுமில? இந்த பக்கம் தான் பிடிச்சிட்டு வரப்போம், அந்த பக்கம் தான் போகணும். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இதுதான் கணக்கு. நம்ம சாப்பிட்றதப்போ அது இது இந்த பக்கம் வரும், அவங்க சாப்பிட்றப்ப அந்த பக்கம் தான் வரும். இதுதான் கரெக்டு, இதுதான் கணக்கு. பொங்கல் பொங்கின பிறகு அது கடைசியில் போடு போடு. அவன் ஆஜர் வந்தானே யாரா தம்பியா? அவன் ஸ்கூல் போயிட்டானே. ஆமாம், இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டா. அன்றைக்கி ஸ்கூலா? இன்னைக்கு முதல்ல ஸ்கூல் விட்டுல. பாப்பாவும் போயிட்டு தம்பியும் போயிட்டான். பெரிய பாம்பு எல்லாம் போயிட்டாங்களே. தமிழா கொடி வாங்கிடலாம். தண்ணி சூடாயிட்டா தொண்டு பார்த்தியா? அதுக்கு தான் சொல்கிறேன். கொதி வந்த பிறகு தான் வேகமாக இருக்கும். கல் சரியில்லை போட்டு எரிட்ட எருமா வரும். அது எரிஞ்ச பிறகு வைக்கலாம். சும்மா அதுமாரி வச்சுருந்தா கல் சரியில்லை. நீ சொல்லவே இல்லையா பொங்கல் வைக்கணும்னு? அதெல்லாம் சொல்லவே இல்லையா? சொன்னியா? அண்ணன்னு சொல்ல முன்னே சொல்லவே இல்லை. அதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல. இன்னும் சொன்னால் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல. இவ்வளோ நேரம் வேலை இல்லை. அடுத்த வாட்டி வரப்ப வேறையா? அடுத்த வாட்டி வரும்போது வேற லெவல். சரி ரைட்டு. இல்லை கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போன கையோட ஒரு வயசானவங்க ரூபத்துலேயோ ஒரு சின்ன பிள்ளை ரூபத்தில் அவங்க கண்ணில் போடுவாங்க யாருக்குள்ளேயோ. எரிட்டு மேலே வச்சா அது எரியாது. விறகுதான் விறகு. நான் என்ன சொன்னேன், வண்டியில் வர்றப்ப அங்கே சவுக்கு வர ஒரு கட்டு தூக்கி போட்டு வந்திருக்கலாம்ல. எடுத்துட்டு போன வாட்டி
அதனால நம்ம வர்றோம். யார் எடுத்துட்டு வந்தது எல்லாமே ஒரு இடத்துல நம்ம வேலை தானே வரோம், ஒரு கிட்ட வாங்கி போடுறோம். எடுத்துட்டு வந்துச்சுவா இப்ப வண்டியே இல்லையா அது வந்து குலதெய்வத்துக்கே குத்திடுங்க நல்லது எப்படி குத்துறீங்களோ எனக்கு தெரியாது 3 வச்சிருமாம்மா, 3லையும் 1 வச்சு விட்டு. 3 தான் வாங்கிட்டு வந்தது, 3 ஒன்று வச்சு விட்டு. கலரா அப்படி டக்குனு இங்க வர முடியாத பட்சத்துல அங்காச்சும் இங்க 2 கலர் அங்க செஞ்சுக்கலாம்ல நம்ம ஊர்ல இல்ல இங்க நம்ம வரட்டு உண்டு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செய்யணும் அது பண்ணிக்கலாம். அது செய்யறதா செய்யலாம், வேணும்னா இங்க வந்து எல்லாம் செஞ்சீங்க எல்லாம் இங்க வரது வருஷம் இங்க வருஷத்துக்கு வரத்தாம்பா இப்போ வெள்ளிக்கிழமை மாசம் அப்படி போனா செஞ்சுக்கலாம். அது கேக்குறோம் ஏன்னா அங்கேயே இருக்கிறாரு அதையும் செஞ்சுக்கலாம். இப்போ எங்க சாமி உலகம் இருக்குன்னா அந்த சாமியை வேண்டிக்கிட்டு செஞ்சா எல்லாம் ஒரு சாமி பண்ணிக்கலாம். அக்னி வரணும் எத்தனை பேரும் வருஷத்துல ஒரு டைம் நம்ம தளத்துக்கு வந்துட்டு இல்ல போயிடலாம். இது இங்க வரணும் இங்க வந்து தானே போகணும் இது குலதெய்வம் இங்க வருஷம் இது எப்பதான் நம்ம சிலை மாதிரி வைக்கிறது பண்ணுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து தான். ஒரு ஆள் செய்ய முடியாது. இப்போ நாளைக்கு எழுதா நாளைக்கு செஞ்சிடலாம். நம்ம இப்போ பங்காளின்னு இருப்பாங்களா, மரலாளிகள் இருப்பாங்களா, எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். ஏப்ரல் இல்லாமா இந்த ஒரு எல்லாம் அறுவடை எல்லாம் முடிஞ்சிடும், பயிர் கொண்டு எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம குழந்தை நல்லபடியா போறதுன்னா நான் வந்து சாப்பாடு போடுறேன்னு வேண்டியது போடணும் காலை சுற்றி மொட்டை அடிக்கும்போது சாப்பாடு போடலாம். பண்ணிக்கலாம். அதுதான்டா பெருசா செய்யணும். கேட்டாதான் இங்க ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தம்பி இருக்காங்க நடுவே, இவனுக்கு இங்கே தான் இதெல்லாம் கும்பிட்டோம், கிடா வெட்டி ரேடியோ மைக்கெல்லாம் இங்கே கட்டி அப்போயே அந்த காலத்துலேயே அப்படி செஞ்சோம். அதான் பெரிய வசதி இல்லாதப்போ கூட கடை வெட்டுறது தான் இங்க பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் சக்தியும் சாமி நம்பினீங்கன்னா உங்களுக்கு துணையா நிற்கும். மாமா எல்லாமே ஈரியா கவரேஜ் வேண்டிக்கிட்டு வந்தாங்க இந்த வருஷம் குழந்தையோட ஒன்றும் இப்போ வெங்கடேஷன் அதான் சொல்லியிருக்கேன், ஒரு வருஷம் நீங்கள் இந்த மாதிரி வந்து குழந்தையோட நீங்கள் சாமி சொல்லியிருக்கேன் நடக்கும். வரணும் கொடுத்தீங்களே அவன் இந்த இடம் பேசுறான். உண்மைதான் உண்மைதான். எதுக்கு இல்லாம மட்டும் எங்க என் பொண்டாட்டி கூட பரவாயில்ல, ரெண்டும் சேர்ந்து பைத்தியம். பொண்டாட்டி வைக்க பொண்ணை விடாது வீட்டுல எல்லாரும் வருத்தமா இருக்காது. ஏன் தான் தெரியல. மூடி கொதி வந்துட்டு